டிபி பேக்கெட்டை பயன்படுத்தி அப்டேட் கொரியர் எப்படி ரன் பண்ண போகிறோங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தின அதே ஸ்டூடெண்ட் இன்சர்ட் கண்ட்ரோலர் தான் நம்ம இந்த வாட்டியும் பயன்படுத்த போகிறோம். இதில் ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டை காமிக்கிறதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன், இன்சர்ட் ஃபார்முக்கு இன்சர்ட் அண்டர்ஸ்கோர் ஃபார்ம்ன்ற ஒரு ஃபங்க்ஷன், இன்சர்ட்ன்றது இன்சர்ட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். இப்போது எடிட் பேஜுக்கு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம உருவாக்க போகிறோம். அதுக்கு தான் நான் பப்ளிக் ஃபங்க்ஷன் எடிட்டுன்ற பேரில் ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கிக்கிறேன். இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை எடிட் பண்ணும்போது நம்ம யூஆரில் ஐடின்னு ஒன்று அனுப்புவோம். அந்த ஐடியை நம்ம இந்த இடத்துல பேராமீட்டராக வாங்குறதுக்கு எடிட் ஃபங்க்ஷனில் ஐடின்ற பெயரில் ஒரு வேரியபிளை பேராமீட்டராக வாங்கிக்கிறோம். இப்போ இந்த ஐடி வச்சு தான் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை எடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டுன்ற ஒரு வேரியபிளை உருவாக்கிக்கிறோம். இதில் ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை எடுக்கிறதுக்கு டிபியோட ஃபேக்கேடை பயன்படுத்துகிறோம். அதுக்குள்ளே ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் செலக்ட்ன்ற ஃபங்க்ஷன். இதை நம்ம போன வீடியோவிலே நம்ம பயன்படுத்தியிருப்போம். இந்த செலக்ட் ஃபங்க்ஷன் ஒரு டேட்டாவை டேபிள்லேருந்து எடுக்கிறதுக்காக. ஆனால் இந்த தடவை நம்ம போட போகிற query கொஞ்சம் வித்தியாசமானது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த செலக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எழுத போகிற query ஒரு பர்டிகுலர் ஐடியிலேருந்து எடுக்கக்கூடிய டேட்டாக்கான query. அப்போது நம்ம எப்படி எழுதணும்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், நம்மளுடைய டேபிள் நேம், அதில் வேர் ஐடி அப்படின்றது பர்டிகுலர் ஐடியை குறிக்குது. இந்த ஐடியோட வேல்யூவாக நான் கொஷின் மார்க்கு கொடுக்குறேன். இப்போ இந்த கொஷின் மார்க்குக்கு நம்ம வேல்யூவானது ரெண்டாவது ஆர்குமெண்ட்டில் கொடுக்க போகிறோம். கமாக்கு அடுத்து ஒரு அரே வேல்யூ, அந்த அரே வேல்யூவில் நம்ம கொடுக்க போகிறது இந்த ஐடி வேரியபிள். ஏன்னா இந்த ஐடிக்கான வேல்யூ இப்போ இந்த ஐடியை வச்சு செலக்ட் query ரன் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை எண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுடைய டேட்டாவானது நம்மளுக்கு கிடச்சிரும். இது கிடச்ச பின்னே நம்ம ஒரு வியூவில் அதை பாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வியூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். அதனால் ரிட்டர்ன் வியூன்ற ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே நம்மளுடைய வியூ ஃபைலோட நேமான ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் எடிட் அப்படின்ற ஒரு வியூ ஃபைலை நான் வச்சுக்கிறேன். இன்னும் இது உருவாக்கப்படலை, இனிமேல் தான் நம்ம உருவாக்க போகிறோம். இதில் நம்ம ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக டேட்டாவை பாஸ் பண்ண போகிறோம். அதுக்காக கமா கொடுத்து இதில் அரே வேல்யூவாக ஸ்டூடெண்ட்டுன்ற இண்டெக்ஸோட ஸ்டூடெண்ட் வேரியபிளோட வேல்யூவை கொடுத்துட்றேன். இப்போ இந்த டேட்டாவானது ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் எடிட்ன்ற வியூவுக்கு கிடைக்கும். சரி, இதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனை நம்ம எழுத போகிறோம். அதுதான் எடிட் ஃபார்மில் வர டேட்டாவை அப்டேட் பண்ண போகிற ஒரு ஃபங்க்ஷன். அதுக்காக அப்டேட்டுன்ற பெயரில் ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கிக்கிறேன். இந்த அப்டேட் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு ரெண்டு பேராமீட்டர் கிடைக்கும். ஒன்று நம்மளுடைய ரிக்வெஸ்ட், நம்மளுடைய அனுப்புகிற ஃபார்முக்கான ரிக்வெஸ்ட் எல்லாம் இந்த ரிக்வெஸ்ட் கிளாஸ்லேருந்து வாங்கிக்கணும். அதுக்காக ஒரு பேராமீட்டரை நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ ரிக்வெஸ்ட்டோட எல்லா டேட்டாவும் கிடைக்கும். இன்னொன்று ஐடி. இந்த ஐடியானது யூஆர்எல்லில் நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட ஐடியா கிடைக்கும். இதுக்கு அடுத்து நேம்ன்ற வேரியபிளை உருவாக்கிக்கிறோம். அதுக்குள்ளே நம்மளுக்கு ரெக்வெஸ்ட்டோட ஆப்ஜெக்டை வச்சு இன்புட் வேல்யூஸை வாங்க போகிறோம். அதுக்கு இன்புட் ஃபங்க்ஷனை அதுக்குள்ளேருந்து பயன்படுத்திக்கிறோம். அந்த இன்புட் ஃபங்க்ஷனில் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம்ன்ற பேரில் வர ஒரு வேல்யூவை நம்ம இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறோம். சரி, இதுக்கு அடுத்து நம்ம பண்ண போகிறது ஒரு டிபி ஃபேக்கெட்டோட ஃபங்க்ஷன். டிபி ஃபேக்கெட்டில் அப்டேட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது நம்மளோட அப்டேட் கொரியை ரன் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே நம்ம எழுத போகிற அப்டேட் கொரி தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் டேட்டாவை அப்டேட் பண்ண போகுது. அதனால் அப்டேட் ஸ்டூடெண்ட்டுன்ற நம்மளுடைய டேபிள் நேம், அதில் நம்ம செட் பண்ண போகிறது நேம் காலம்கான வேல்யூ. அதனால் செட் நேம், அதுக்குள்ளே ஈக்குவல் டு கொஷின் மார்க் கொடுக்குறேன். இந்த கொஷின் மார்க்கானது வேல்யூவை குறிக்குது. இதுக்கடுத்து வேர் ஐடின்றது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஐடியை குறிக்கிறோம். அந்த ஐடியோட வேல்யூவை கொஷின் மார்க்காக கொடுக்குறோம். இப்போ இந்த ரெண்டு கொஷின் மார்க்கான வேல்யூவை நம்ம அடுத்தடுத்து அரே வேல்யூவாக ரெண்டாவது ஆர்குமெண்ட்டில் கொடுக்கணும். முதல் கொஷின் மார்க் வந்து நேம். ஸோ நேம்க்கான வேரியபிளை கொடுக்கணும். அதுக்கடுத்து ரெண்டாவது கொஷின் மார்க்கானது ஐடியை குறிக்குது. அதனால் ஐடிக்கான வேல்யூவை கொடுக்கணும். அதனால் மேலே இருக்கிற அந்த ஐடி வேரியபிளை நான் கொடுத்துக்கிறேன். இப்படி தான் நீங்கள் 2-3 கொஷின் மார்க் இருந்துச்சுன்னா வேல்யூவை இப்படி அரே வேல்யூஸாக லைனாக கொடுக்கணும். நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா ஐடிக்கும் நேமுக்கும் வேல்யூவானது மாற்றப்பட்டுரும். இதன் மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுக்கோங்க. இதுக்கடுத்து அப்டேட் கொரி செயல்பட்டு முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு டெக்ஸ்ட் கூட லிங்க்கை ரிட்டர்ன் பண்ணுறோம். இது என்ன மாதிரி டெக்ஸ்ட் அப்படின்னா, ரெக்கார்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் அப்டேட் செஞ்சிருச்சுன்னு ஒரு சக்ஸஸான ஒரு மெசேஜ் இது. இதுக்கடுத்து நம்ம திரும்ப ஒரு பேஜுக்கு போகணும் இல்லையா, அதுக்கு நம்ம ஒரு லிங்க்கை கொடுத்தாகணும். அதையும் சேர்த்து கொடுக்கலாம், ஒரு ஆங்கர் லிங்க். நம்ம ஏற்கனவே மேலே எழுதின இன்சர்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு லிங்க்கை கொடுத்துருக்கோம் இதே மாதிரி டெக்ஸ்டோட. அந்த லிங்க்கை இங்கே கீழே கொடுத்துக்கிறேன்.
இதுக்கு அடுத்து நம்ம இந்த எடிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணுற இந்த ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் எடிட் அப்படின்ற வியூவை நம்ம இன்னும் உருவாக்கலை. ரிசோர்ஸஸில் வியூஸ்குள்ளே நம்ம அந்த ஃபைலை உருவாக்கிக்கிறோம். ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் எடிட் .blade.php அப்படின்ற அந்த ஃபைலை உருவாக்கிக்கிறோம். இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம ஒரு எடிட் ஃபார்முக்கான HTML டெம்ப்ளேட்டை பயன்படுத்திக்கிறோம். இது கிட்டத்தட்ட இன்சர்ட் ஃபார்ம் மாதிரியே தான் இருக்கும். இதில் நம்ம பயன்படுத்துகிறது ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்முக்கான URI பார்த்திங்கன்னா edit/studentோட ஐடியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டாவை நம்ம இந்த மாதிரி இண்டெக்ஸ் வச்சு தான் அக்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது ஏன்னா நம்மளுக்கு வரக்கூடிய அந்த டேட்டாவானது கலெக்ஷனாக வரும். அப்போது முதல் அரேவான அந்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை தான் நம்ம 0 வச்சு அக்சஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு வரப்போகிறது ஒரே ஒரு டேட்டா தான். ஓகேவா? இதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா CSRF டோக்கனுக்கான இன்புட் எலிமெண்ட்டை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டிப் சொல்லணும்னா, நீங்கள் இந்த மாதிரி இன்புட் எலிமெண்ட்டை கொடுத்து தான் CSRF டோக்கனை பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இன்னும் ஈஸியான வழி பிளேடோட CSRFன்ற ஒரு டைரக்டரி. இது ஆட்டோமேட்டிக்காகவே CSRF டோக்கனுக்கான இன்புட் எலிமெண்ட்டை உருவாக்கிடும். இதுக்கடுத்து ஒரு டேபிள்குள்ளே நம்ம இன்புட் எலிமெண்ட்டான ஸ்டூடெண்ட்டோட நேமை வாங்கியிருக்கோம். அதை நம்ம ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் நேம்னு மாற்றிக்கலாம், அந்த இன்புட் எலிமெண்ட்டோட நேமை. இதுக்கடுத்து அதோட வேல்யூவாக நம்ம ஸ்டூடெண்ட்டோட நேமை வாங்கிக்கிறோம். இந்த இண்டெக்ஸோட ஞாபகம் வச்சுக்கோங்க, 0ன்ற இண்டெக்ஸ் தான் முதல் டேட்டாவை குறிக்கும். நம்மளுக்கு வரப்போகிறது ஒரே ஒரு டேட்டா. கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்டேட் ஸ்டூடெண்ட்ன்ற வேல்யூவோட ஒரு சப்மிட் பட்டனை கொடுத்துருக்கோம். இவ்வளோ தான் இந்த ஃபார்முக்கான விஷயங்கள். இப்போ இந்த ஃபார்மை நம்ம காட்டுறதுக்கு நம்ம ஒரு ரவுட்டை உருவாக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக web.phpயில் கெட் ரவுட் ஒன்று உருவாக்குறோம். அந்த கெட் ரவுட்டோட URI என்னென்னா edit/ அதோடைய ஐடி, அதாவது ஸ்டூடெண்ட்டோட ஐடி. ஸோ இந்த ஐடியானது ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக கொடுக்க போகிற ஒரு கண்ட்ரோலரோட ஃபங்க்ஷனுக்கு போக போகுது. அதுக்கு ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலரை பயன்படுத்திக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனான எடிட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஃபங்க்ஷன் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஐடியை எடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை எடிட் ஃபார்முக்கு கொடுக்குது. அதை வச்சு தான் எடிட் வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வரோம். இதுக்கடுத்து போஸ்ட் ரவுட் ஒன்று உருவாக்குறோம். இந்த போஸ்ட் ரவுட் எதுக்குன்னா, நம்ம அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணக்கூடிய வேல்யூஸை திரும்ப டேட்டா பேஸுக்கு அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு ரவுட் இது. அதுக்கு நம்ம URI இதே URI தான் கொடுத்துக்க போகிறோம். ஏன்னா எடிட்ன்ற URI தான் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். அதனால் அதே எடிட்/ அந்த ஐடின்ற பேராமீட்டர் கொண்ட அந்த URIயை கொடுக்குறோம். அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வேல்யூஸும் இந்த URIக்கு வந்து அது ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலரோட ஃபங்க்ஷனுக்கு போக போகுது. அதனால் ஸ்டூடெண்ட் இன்சர்ட் கண்ட்ரோலர், அதோட ஃபங்க்ஷன் அப்டேட்டுன்ற ஃபங்க்ஷன், இதுக்குள்ளே தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய விஷயங்களை எழுதியிருக்கோம். சரி, ரவுட்கான விஷயங்களும் இப்போ கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, எடிட்ன்ற பேரில் 2 ரவுட் இருக்குது. ஆனால் நம்ம போஸ்ட்டில் அனுப்பக்கூடிய எடிட்டானது வேல்யூஸை அப்டேட் பண்ணோம். இதுக்கடுத்து ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வியூக்கு வாங்க. அதில் புதுசாக ஒரு டேபிளோட ஹெட்டிங்கும் டேட்டாவும் கொடுக்க போகிறோம். டேபிளோட ஹெட்டிங் என்னென்னா எடிட் அப்படின்ற ஒரு ஹெட்டிங். ஃபார் ஈச் லூப்பில் நம்ம கொடுக்க போகிற டேட்டா என்னென்னா, ஸ்டூடெண்ட்டை எடிட் பண்ணுறதுக்கான லிங்க் ஒன்று கொடுக்கணும்ல, அந்த ஆங்கர் லிங்க். அதோட hrefல நம்ம எடிட்/ இந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடியை எக்கோ பண்ணுறோம். இப்போ இந்த லிங்க்கோட ஐடியில் போய் தான் நம்ம எடிட் ஃபார்மை ஓப்பன் பண்ண போகிறோம். லிங்க்கோட பேர் எடிட்டுன்னு கொடுத்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட வியூக்கான விஷயங்களும் முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த லிங்க்கில் போன உடனே நம்மளுக்கு ரவுட்ஸில் இந்த ரவுட்டானது இந்த எடிட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு போய் இந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணிடும். சரி, அவுட்புட்டை செக் பண்ணிடலாம். அதனால் டெவலப்மெண்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த URLல போய் ப்ரௌசரை போய் ஆக்சஸ் பண்ணும்போது முதல்ல நம்மளுக்கு இன்சர்ட் ஃபார்ம் தான் வரும். இதில் வியூ ரெக்கார்ட்ஸ்ன்ற URIக்கு போனீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு வரும்ல, அதில் எடிட்ன்ற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான டேட்டா வந்திருக்கு. இந்த நேமை நான் மாற்றி அப்டேட் ஸ்டூடெண்ட்னு கொடுக்குறேன். ரெக்கார்ட் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு லிங்க்கும் வந்துருச்சு கூடவே. அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வர மறுபடியும் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்டேட் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் ரெண்டாவது ஒரு டேட்டாவை எடிட் பண்ணுறேன். இதையே நான் மாற்றுறேன். மாற்றிட்டு அப்டேட் ஸ்டூடெண்ட் கொடுத்த உடனே ரெக்கார்ட் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. இதுவும் மாற்றி பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் எல்லா டேட்டாவுமே அப்டேட் ஆகுதுன்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்க. இப்போ அப்டேட் கோரியை எப்படி நீங்கள் இந்த DB பேக்கெட்டை வச்சு பயன்படுத்தலாங்கிறத தெளிவாக புரிஞ்சுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த DB பேக்கெட்டை பயன்படுத்தி டெலீட் கொரியை எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம்.